ஆண்டவர் TMX முறுக்கு கம்பிகளின் அரசன். வணக்கம். இது மனிதா மனிதா. சார் வணக்கம் சார். வணக்கம்ங்க. வணக்கம் சார். இன்றைக்கு தமிழ்நாடு சட்டப்பேரவை கூட்டத்தொடர் தொடங்குது. ஆளுநர் உரையோடு தொடங்குகிறது. ஆளுநர் உரை தொடர்பாக எல்லாருக்கும் இருக்கக்கூடிய கேள்வி டு பி ஆர் நாட் டு பி தான். உரையை முழுமையாக வாசிப்பாரா அல்லது இந்த 5 ஆண்டுகள்ல கடைசி கூட்டத்தொடராக இருக்கக்கூடிய இந்த கூட்டத்தொடர்லயும் ஒரு சர்ச்சையோட தான் முடியுமா அப்படிங்கிற பல கேள்விகள் வருது. ஆனா பேரவைத் தலைவர் ரொம்ப பாசிட்டிவா ஆளுநர் உரையோடு தொடங்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? இல்ல, பிரசிடென்ட்ஸ் சொல்லுவாங்க, முன் உதாரணம் சொல்லுவாங்க. அதை வச்சு பார்க்கும்போது நம்ம we keep our fingers crossed. அவர் என்ன செய்வார்கள் நமக்கு இப்ப தெரியாது. பொலிட்டிக்கல் மைலேஜுக்காக கடைசி கூட்டத்தொடருங்கிறதுக்காக நாகரிகம் காப்பாங்களான்னு நம்ம கேட்கிறோம். ஆனா அரசியல் ஆதாயத்துக்காக என்ன வேண்டுமானாலும் செய்வோம்னு ஒருவேளை நடந்ததுன்னா அதுக்கான வாய்ப்பும் இருக்கு அப்படின்னு தான் பாக்குறீங்க. அரசியல்வாதிகள் ஆளுநர்களாக நியமிக்கப்பட்டிருந்திருக்கிறார்கள். ஆனா அவங்க அதுக்கப்புறம் ஆக்டிவ் பொலிட்டீஷியனா இருந்ததில்லை. ஆளுநர் ஆனதுக்கு அப்புறம் அவங்க தங்களுடைய அரசியலை பின் வைத்து விட்டார்கள் அப்படின்னு பல சமயங்கள்ல பார்த்திருக்கோம். எல்லா சமயமும் இல்ல, பல சமயங்கள்ல பார்த்திருக்கோம். ஆனா இவர் அரசியல்வாதியாக கூட இருந்ததில்லை. இவர் காவல்துறை அதிகாரியாக இருந்து ஓய்வு பெற்றவர். ஆனா மற்ற அரசியல்வாதிகள் எல்லாம் மிஞ்சுகிற அளவுக்கு அரசியல் செய்திருக்கிறார் அப்படிங்கிறதா. அதாவது பொது விதியாக சொல்லிட முடியுமா? அரசியல்வாதிகள் ஆளுநராக நியமிக்கப்பட்டால் அவர்கள் சிறந்த அதிகாரிகளாக நிர்வாகிகளாக செயல்படுகிறார்கள். அதிகாரிகள் ஆளுநராக நியமிக்கப்பட்டால் மிகச்சிறந்த அரசியல்வாதியாக செயல்படுகிறார்கள்னு பொது விதியாக சொல்லிட முடியுமா? உறுதியா சொல்ல முடியாது. PC அலெக்சாண்டர் கவர்னர் மகாராஷ்டிரா வருவாரு. அவர் எப்படி இருந்தார் எல்லாரும். அவர் ஒரு காங்கிரஸ் கவர்மெண்ட்ல ராஜீவ் காந்திக்கு பிரின்சிபல் செக்ரட்டரியா இருந்தவர். பிஜேபி கவர்மெண்ட்ல அவர் மகாராஷ்டிரால இருந்தாரு. அதெல்லாம் ஒரு மேட்டரே இல்லையா சார்? அப்போ எந்த கவர்மெண்ட்ங்கிறத பத்தி கவலை இல்லை. ஆனா அதிகாரிகள் அதிகாரிகளாக நீடிப்பார்கள், வேலையை ஒழுங்கா செய்வாங்க. அப்போ அது அந்த பொலிட்டிக்கல் கிளாஸுக்குள்ள பார்ட்டி வேறுபாடு இல்லாம இருந்ததா, இல்ல அதிகாரிகள் கிவன் ஃப்ரேம்வொர்க்குள்ள வேலை செஞ்சாங்க அதனால சிக்கல் இல்லாம இருந்ததா? இல்ல, சென்ஸ் ஆஃப் செக்யூரிட்டி பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கு இருந்தது அந்த நேரத்தில். உதாரணமா காங்கிரஸ் பல காலமா பதவியில் இருந்த பொழுது அவங்களுடைய அதிகாரிகள் கவர்னர் அந்நேரம் நிறைய அதிகாரிகள் கவர்னர் நியமிக்கப்பட்டாங்க. எங்க காடல் மிஸ்டர் பானர்ஜின்னு காமர்ஸ் செக்ரட்டரியா இருந்தாரு. அவர் அதுக்கப்புறம் கவர்னர் ஆஃப் கர்நாடகா அவர் போயிருக்காரு. பல அதிகாரிகள் அது மாதிரி நார்த் ஈஸ்ட்ல எல்லாம் இவங்களை IAS அதிகாரிகள் நியமிச்சிருக்காங்க. ராணுவத்து அதிகாரிகள் நியமிச்சு சிச்சுவேஷனுக்கு தகுந்தபடி அவங்க நியமிச்சிருக்காங்க. ஆனா அந்த எல்லா நேரத்திலையும் அந்த சிச்சுவேஷனுக்கு தகுந்தபடினா அதுக்கு என்ன அர்த்தம்னா, இந்திய இறையாண்மைக்கு எதிரான குழுக்கள் துவங்குகின்றனவா, அப்ப அதை ஸ்பேஸ் கொடுத்து அவங்கள கூப்பிட்டு வர்றதுக்கான திறமை உள்ளவங்க யாரு? சில சமயங்கள்ல ராணுவ கட்டுப்பாடுகளை அதிகரிக்க வேண்டியிருக்கும். அப்ப திறமையான ராணுவ அதிகாரியா இருந்த ஒருத்தர் அங்க கவர்னர் நியமிப்பாங்க. சில சமயங்கள்ல அந்த எசென்சியல் நெகோசியேஷன் பண்றதுக்கு அங்க தேவைப்பட அந்நியாரம் IAS அதிகாரிகள் இருந்தவங்கள நியமிப்பாங்க. இது மாதிரி அவங்க பண்ணியிருக்காங்க, நம்ம பார்த்திருக்கோம். அந்நியாரம் அவங்க அதைத்தான் பார்த்தாங்க. அதை இந்திய இறையாண்மையை காப்பாற்றுவது எங்களுடைய கடமை, அதுக்கு என்ன செய்யணும் பார்த்தாங்களே ஒழிய குறுகின அரசியல் இதுல அவங்க ஈடுபடல. பேரவை தொடங்கும் போது தேசிய கீதம் பாடப்பட வேண்டும் பேரவைக்குள்ள, அது இல்லைன்னா நான் வாசிக்க மாட்டேன்னு தான் கடந்த 2 முறை அவர் வெளியில போனாருன்னு நினைக்கிறேன். இப்போ அந்த அடிப்படையான மாற்றங்கள் எதுவும் பேரவை நிகழ்வுகள்ல மாற்றிருக்க மாட்டாங்க அப்படின்னு நினைக்கிறேன். அப்ப இந்த தடவை பேரவைக்குன்னு ஒரு மரபு இருக்கு. புது புது விதி கொண்டு வர முடியாது. கவர்னர் அவருக்கு அந்த அதிகாரம் கிடையாது. அவர் அந்த மாதிரி விரும்புறார். அதுக்கப்புறம் அங்க கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து அவங்க பாரதிய ஜனதா கட்சி தப்பா இன்ஃபர்மேஷன் கொடுத்தாங்க. பார்லிமெண்ட்ல கூட அப்படித்தான் முதல்ல சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஜகா வாங்கினாங்க. இல்ல அப்படி இல்ல அப்படின்னு பின்னாடி அதெல்லாம் ஒரு அவசர கோலம் ஆத்திர கோலத்தில் பண்ண காரியம்.
இப்போ அந்த சூழல் மாறாத சூழல்ல இப்ப அவருடைய நிலையை அவர் மாற்றிக்கொண்டாருங்கிறது தானே பெயரா வரும். வாசிச்சார்னா. அல்லது அதே முயலுக்கு 3 கால்ன்னு அவர் நிக்கணும்னா, போன தடவ மாதிரி அவர் வாசிக்காமலே போணும். ஆக என்ன நடக்குதுன்னு தெரியல. தெரியாது நமக்கு. அதாவது பொறுத்திருந்து ஆமா. பொறுத்திருந்து பார்ப்போம். ஆனா சூழல் மாறலங்கிறதுக்காக ஒரே ஸ்டாண்ட சிபிஎம் வெளிப்படுத்தி இருக்குது. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி. ஆமா. ஜனவரி 26 குடியரசு நாள் அ தேநீர் விருந்தை நாங்கள் புறக்கணிக்கிறோம் அப்படின்னு ஆளுநர் குடுக்கிற தேநீர் விருந்தை அவங்க புறக்கணிக்கிறோம்னு சொல்லியிருக்கிறாங்க. கேட்டதுக்கு ஆளுநர் இந்த மாரிலாம் செய்றாரு. அந்த சூழல் எதுவும் மாறவே இல்ல. அந்த சூழல் மாறாம இருக்கும்போது இப்ப மட்டும் எப்படி கலந்து கொள்ள முடியும் அப்படின்னு அவங்க கேட்கறாங்க. அவங்கள மாதிரியே ஆளுநர் இருப்பாரா? ஆளுநர் வேறு விதமாக மாற்றிக்கொள்வாரா? அப்படிங்கிறது தெரியல. அது எப்படி வருதுங்கிறத பார்க்கலாம் சார். ஆ நம்ம நிலைமை எப்படி இருக்குன்னா, பாரதியார் சொன்ன மாரி தான் இருக்கு. எல்லாம் நடக்கிறதெல்லாம் நடத்துறதெல்லாம் நடத்திக்கிட்டு இருக்காங்க அவங்கவங்க. பாரதியார் சொன்னாரு, "கட்டுண்டோம், பொறுத்திருப்போம், காலம் வரும் க காத்திருப்போம்." வரும். கட்டுண்டோம் நிலைமையில தான் நம்ம இருக்கோம். இதுல ஒரு தடவ தேர்தல் நடக்கும்போது என்னுடைய ஐஏஎஸ் அதிகாரி ரொம்ப சென்ஸ் ஆஃப் ஹியூமர் உள்ளவரு. அவர் சொன்னாரு, அங்க தேர்தல் கொஞ்சம் காரசாரமா நடந்துகிட்டு இருந்தது ஒரு மாநிலத்துல. ஐ டோன்ட் வாண்ட் டு மென்ஷன் த நேம் ஆஃப் தி ஸ்டேட். ஆமா. அவர்ட்ட ம். நான் கேட்டேன், "என்னப்பா எப்படி இருக்கு?" அப்படின்னு சொல்லி கேட்டேன். "டில் நவ் ஐ வாஸ் என்ஜாயிங் டெமோக்ரசி. நவ் ஐ அம் என்ஜாயிங் த ஃபன் ஆஃப் டெமோக்ரசி" அப்படின்னாரு. தேர்தல்ல ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு வரமுறை இல்லாம அவங்க சண்டை போடுறத பார்த்த உடனே, "ஐ அம் என்ஜாயிங் த ஃபன் ஆஃப் டெமோக்ரசி" அப்படின்னாரு. அது மாரி இன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை. நம்ம என்ஜாய் பண்ண முடியல. ஃபன் ஆஃப் டெமோக்ரஸிங்கிறது அ ஒரு அ பெர்வர்டட் ஃபன் ஆஃப் டெமோக்ரஸி மாரி நடந்துகிட்டு இருக்கு. அது வருத்தத்திற்குரியது. அது ஜனநாயகத்தினுடைய ஃபன்னா இல்ல பெர்வர்ஷனா அல்லது இன்ஜஸ்டிஸா அநீதியா அப்படின்னு பல கேள்விகள் வரக்கூடிய அடுத்த சப்ஜெக்ட் சார். எஸ்ஐஆர் அது நேற்றோட எல்லா விஷயங்களும் முடிஞ்சிடுச்சு. இனி டிராப்ட் ஃபைனல் பட்டியல் வெளியிலாகும். இறுதி பட்டியல் வெளியாகுங்கிற மாதிரி இருந்தது. ஆனா இப்ப ஜனவரி 30ஆம் தேதி வரைக்கும் பெயர்களை சேர்ப்பதற்கு வாக்காளர் பட்டியல்ல பெயரை சேர்க்கிறதுக்கு ஜனவரி 30 வரைக்கும் அவகாசத்தை தமிழ்நாட்டுல நீடித்திருக்கிறார்கள். அ எப்படி பார்க்குறீங்க சார் அத? அதாவது தமிழ்நாட்டுல பீகார்ல இருந்த அளவுக்கு ஏமாறல. தமிழ்நாட்டுல உள்ள அரசியல் கட்சிகள் மிக விசேஷமாக திமுக ஏமாறல. அதனால இவங்க இதுல ஒண்ணு சொல்லுவாங்க. ஒரு அ எங்களுக்கு அரசுல சொல்லிக் குடுப்பாங்க. உங்க மேல ஏதாவது ஒரு குற்றச்சாட்டு வந்ததுன்னா, உங்களுக்கு குற்றச்சாட்டுக்கு முகாந்திரமே இல்லன்னு உங்களுக்கு தெரியும்போது, நீங்க என்னைய பத்தி எல்லாருக்கும் தெரியுமே! அல்லது நான் ஒரு ஐஏஎஸ் ஆபிசர். குற்றச்சாட்டு எந்த இடத்துல கூறப்பட்டிருக்கோ, அங்க போய் என்னுடைய சக நண்பர் ஒருத்தர் தான் இருப்பார். அவர்ட்ட நான் சொல்லிடுறேனே! அப்படின்னு என்னைக்குமே சொல்லாதீங்க. அது ஆ, தவறு. புட் இட் ம். ஆன் ரெக்கார்ட். யூ புட் இட் ஆன் ரெக்கார்ட். ஏன்னா, ஆன் ரெக்கார்ட்ங்கிறது என்னைக்குமே ஆவணமா இருக்கும். அத யாராலயும் மாத்த முடியாது. நீங்க பேசின பேச்சுக்கு ஆவணமே கிடையாது. யார்ட்ட போய் சொன்னீங்களோ, அவர் எல்லாத்துக்கும் தலையாட்டிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் கேஸ ஃபைல் பண்ணாருன்னா, நீங்க ஒண்ணுமே செய்ய முடியாது. ஆனா, ஆமா. அப்படி ஒரு கேஸ் ஃபைல் பண்றதுக்கு முன்னாடி நீங்க ரெக்கார்ட்ல குடுத்தீங்கன்னா, அத எக்ஸாமின் பண்ணாம அவரால அந்த கேஸ ஃபைல் பண்ண முடியாது. அந்நியாரமா ஏதாவது போய் ஏதாவது சொல்லலாம். அது வேற விஷயம். ஆனா ஆவணப்படுத்தணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இன்னைக்கு திமுக பெரும்பான்மை பெரும்பான்மை அவங்க என்ன ஸ்டெப் எடுக்கணுமோ அந்த ஸ்டெப் இன்னும் முழுசா எடுத்துக்க முடிஞ்சதா நான் சொல்லல. உதாரணமா இந்த சரி. வெளி மாநிலங்களுக்கு போனவங்க பேர் அத 68,00,000 என்னமோ அது மாரி இது பண்ணியிருக்காங்க. இங்க இல்ல போயிருக்காங்க. அப்படின்னு சொல்லி. அதுல பல ஆமா. பேர் இங்க ஓட்டு போடுறவங்க. எனக்கு தெரியும் டெல்லியில உள்ள அதிகாரிகள் தமிழ்நாட்ட சேர்ந்த அதிகாரிகள் சில பேரு எனக்கு பெர்சனலா தெரியும். அவங்கலாம் இங்க தான் ஓட்டு போடுறவங்க. தமிழ்நாட்டுல அவங்க டெல்லியில ஓட்டு போடுறது கிடையாது. அது அவங்க உள்ளூர்ல போய் ஓட்டு போடணும்னு சொல்லி ரொம்ப மகிழ்ச்சியா வர்றவங்க. அந்த மாரி பல பேர் இருக்காங்க. அவங்களுக்கு இன்னைக்கு இவங்க குடுக்குற கால அவகாசத்துக்குள்ள, இதுக்குன்னு பணம் செலவழிச்சு இங்க வர முடியுங்களா? ம். அதுக்கப்புறம் அவங்க ஆன்லைன்ல குடுத்தாங்கன்னா, ஆன்லைன்ல குடுக்குறது அனுமதிக்கப்பட்டிருக்குன்னு நெனைக்கிறேன். எனக்கு ஏன்னா ஒவ்வொரு மாநிலத்திலும் ஒவ்வொரு மாரி செய்றாங்க. இது வேற ஒவ்வொரு ஒரு பெரிய விதமான சிக்கல். ரூல் இருக்கு. ரொம்ப ஆமா. பெரிய சிக்கல் இது. நான் ம். சொன்னேன்ல நேத்து உங்கட்ட பேசிட்டு இருக்கும்போது சொன்னேன்ல. சிபிஎஸ்இ ஸ்கூல் சர்டிபிகேட்ட அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க வெஸ்ட் பெங்கால்ல. நாங்க ம். ஸ்டேட் போர்டு மத்தியமைக்கு, உச்ச மத்தியமைக்குன்னு சொல்லுவோம். அந்த ம். சர்டிபிகேட்ட அக்செப்ட் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. எலக்ஷன் எழுதி குடுத்துட்டாங்க. எலக்ஷன் கமிஷன். இதுல என்ன நியாயம் இருக்கு? அதே மாரி இப்ப அங்க ஊர்ல இருந்து வர்றவங்களுக்கு ஆன்லைன்ல இங்க அலோவ் பண்ணியிருக்காங்களா தமிழ்நாட்டுல எனக்கு தெரியாது. அலோவ் பண்ணியிருந்தா,
அலோ பண்ணதுக்கு அப்புறமா அந்த டாக்குமெண்ட் சரியில்ல, இந்த டாக்குமெண்ட் சரியில்ல. ஆதாரம் வந்து அடிஷனல் டாக்குமெண்ட்டா பிரைமரி டாக்குமெண்ட்டா ஏத்துக்கிறதுக்கே வந்து ரெடியா இல்ல இவங்க. அடிஷனல் டாக்குமெண்ட்டா ஏத்துக்கிறாங்க. அப்படி சொல்லப்படுது. ஏகப்பட்ட குழப்பங்களுக்கு நடுவுல இருக்குங்கிறது தான் உண்மை. இதுல டிரான்ஸ்பரன்சி வந்து கிடையாது. இது நான் நினைக்கிறேன் தேர்தல் ஆணையம் வந்து என்ன செஞ்சிருக்கணும், அந்தந்த ரீஜனல் லாங்குவேஜ்ல பெரிய பெரிய அட்வர்டைஸ்மென்ட்ட குடுத்திருக்கணும் பத்திரிகைகள்ல. இப்ப பண்றோம். இதுல இதெல்லாம் நீங்க செய்யணும். இப்ப அந்த மாரியே இல்லையே. அந்தந்த இது வந்து சிஇஓ வந்து பேப்பர்ல இருந்து குடுக்குற ஸ்டேட்மெண்ட் வந்து என்ன ஃபுல் பேஜ் அட்வர்டைஸ்மென்ட்டா குடுக்க முடியும் அவரு. அப்ப அவர் மக்களுக்கு வந்து என்ன நடக்குதுன்னு தெரியல. அந்த பிஎல்ஓ இருக்காங்க. அந்த பிஎல்ஓ கூட வந்து அரசியல் கட்சிகள் வந்து அந்த பிஎல்ஏன்னு சொல்லி அசிஸ்டன்ட்ட வந்து அனுப்புறாங்கல்ல. அவங்க சொன்னா தான் உண்டு. இப்ப மீடியாவுக்கு அவங்க எத்தன பேர்ட்ட கான்ஸ்டிடியூஷன்ல போய் சொல்ல முடியும்? அவங்க இல்ல எத்தன பேர்ட்ட போய் சொல்ல மீடியாவுக்கு முடியும்? வந்து மீடியாவுக்கு அந்த கடமை ஒண்ணும் இல்லையே. அரசமைப்பு சட்ட கடமை ஒண்ணும் இல்லையே. நீங்க வந்து என்ன வேண்டுமானாலும் சொல்லலாம். அதுல நான் பாதி தான் போடுவேன். என்னுடைய ஸ்பேஸ பொறுத்து நான் பாதி தான் போடுவேன். அப்படின்னா என்ன செய்தி மக்களிடத்துல போய் சேர்ந்திருக்கும்? அப்போ முழுமையாக மக்களிடத்துல போய் சேரணும்னா நீங்க சொல்ற மாதிரி செய்தி குறிப்பு அல்ல. விளம்பரமாக எல்லா இடங்கள்லயும் மக்களிடம் போய் சேரும்படியான முயற்சிகளை எடுத்திருக்கணும். அந்த மாதிரி அவங்க எதுவும் செய்யல அப்படிங்கிறது தான் அதுல சிக்கலாக இருக்குது. அது தவிர நீங்க ஆவணமாக வச்சுக்கிறது நல்லது அப்படின்னு சொன்னீங்களே, அதனாலதான் மமதா பானர்ஜி அம், உச்சநீதிமன்றத்துல போய் வழக்காடி கொண்டே இருக்கிறார்கள் அப்படின்னு நினைக்கிறேன். ஆமா. இப்- அதனால தான். இப்பவும் கூட நேற்று கூட உச்சநீதிமன்றம் மேற்கு வங்கத்திலே இந்த ப்ராசஸ் வந்து ஒரு மிகப்பெரிய ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அழுத்தமாக இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. பட் என்ன சொல்லுவாங்க? அது இறுதியாக என்ன இதுல சொல்லுவாங்கன்னு தெரியல. நான் ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். இதுக்கு ம். முன்னாடி நீங்க ஒரு ஏர்லைன்ஸா இருக்கட்டும், எங்கேயா இருக்கட்டும், ஒரு டிக்கெட்ட பத்தி ஏதாவது விசாரிக்கணும்னா, அவங்க ஒரு நம்பர் குடுத்திருப்பாங்க. அந்த நம்பர நீங்க வந்து கான்டாக்ட் பண்ணீங்கன்னா, அந்த நம்பர்ல உங்களுடைய பிரச்சனைகள சொல்லலாம். ம். இப்போ இந்த சர்வீஸ் இண்டஸ்ட்ரியில வந்து ஏர்லைன்ஸ் மட்டும் இல்ல. இதுல இல்ல, ஒரு இல்ல. பொருள் வாங்குறீங்க. இது எல்லாத்துலயுமே என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த ஒரு நம்பர் குடுப்பாங்க. அந்த நம்பருக்கு நீங்க ஃபோன் பண்ணீங்கன்னா, ரெக்கார்டட் வாய்ஸ் வந்து உங்களுக்கு பதில் குடுக்கும். ஆமா, அந்த ஆமா. ரெக்கார்டட் வாய்ஸ் வந்து சொல்லும். நீங்க இந்த வெப்சைட்டுக்கு போங்க. முதல்ல அது சொல்றது. நீங்க இந்த வெப்சைட்டுக்கு போங்க. உங்களுக்கு எல்லா விவரமும் அங்க கிடைக்கும். அது கிடைக்காதனால தானே ஃபோன் பண்றதுக்கு ட்ரை பண்றோம். ம். ம். ஆனா, அது ட்ரை பண்ணிட்டு இருக்கும்போது, அது வந்து சரி எண் 1 அழுத்தவும், அடுத்து எண் 8 அழுத்தவும். ஒரு 20 நிமிஷம். முதல்ல சொல்றது என்னன்னா, பல சமயங்கள்ல வந்து அந்த ஃபோன் வந்து அட்டெண்ட் பண்ணப்படுறதே வந்து மிக, மிக காலதாமதத்துக்கு அப்புறம் அட்டெண்ட் பண்ணப்படும். அடுத்து வந்து எடுத்த உடனே, எங்களுடைய எல்லா எம்ப்ளாயீஸும் பிஸியா இருக்காங்க. உங்களுடைய கால் எங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. தயவுசெய்து நீங்க வெயிட் பண்ணுங்கன்னு ரெக்கார்டட் வாய்ஸ் சொல்லும். இது மாரி எவ்வளவு சிரமப்படுத்த முடியுமோ கஸ்டமர அவ்வளவு சிரமப்படுத்துவாங்க. ஆனா கோர்ட்ல போகும்போது என்ன சொல்லுவாங்க? "வி ஹவ் கான் த்ரூ தி மோஷன்ஸ் ஆஃப் லா கரெக்ட்டா பண்ணியிருக்கோம்." அப்படின்னு சொல்லி ரொம்ப கரெக்ட்டா சொல்லிருவாங்க கோர்ட்ல வந்து. அப்ப இன்னைக்கு வந்து கஸ்டமருக்கு எவ்வளவு கஷ்டம் குடுக்க முடியுமோ, அவ்வளவு கஷ்டம் குடுக்குறோம். அவன் விட்டுட்டு போயிருவான். இது என்னது வம்பா பட் இருக்குன்னு சொல்லிட்டு அத விட்டுட்டு போயிருவான். இது எல்லாத்துக்கும் காந்தி தான் சார் காரணம். அவர் கஸ்டமர் இஸ் யுவர் பாஸ் அப்படின்னு சொன்னதுனால, அத நாங்க செய்ய மாட்டோம் அப்படின்னு இப்ப இருக்கக்கூடியவங்க அத ஓ! சரி. ஆமா. மாறாக இருக்கிறாங்க. அதனால இதுக்கும் காந்தி தான் சார் காரணம். இதுக்கும் காந்தி தான் காரணம். ம். காரணம். காந்தி வந்து ஒத்துழையாமை இயக்கம் ஆரம்பிச்சாரு. அதுதான் எல்லாத்துக்கும் காரணம்னு முடிச்சிடலாம். ஒத்துழையாமையா இருக்கணும். அவர் எதுக்காக ஒத்துழையாமை இயக்கம் ஆரம்பிச்சாருலாம் பேசக்கூடாது. அவரும் ஒத்துழையாமை இயக்கம் ஆரம்பிச்சாரு. எல்லாத்துக்கும் நாங்க ஒத்து போகாம இருந்துருவோம். அப்படின்னு சொல்லிடலாம். அது மாரி இப்ப எலக்ஷன் கமிஷன் அதே தான் பண்றாங்க. தே ஆர் மேக்கிங் இட் வெரி டிஃபிகல்ட். இந்த ஆன்லைன் ப்ராசஸ்ங்கிறது இந்தியா மாரி ஒரு நாட்டுல இட் வில் நாட் பி சக்சஸ்ஃபுல். அதாவது இட் வில் நாட் பி பெர்ஃபெக்ட். முழுமையாக வெற்றி அடைய முடியாது இந்த திட்டத்துல ஆன்லைன்ல நீங்க வைக்கும்போது. இதுவரைக்கும் வந்து எஸ்ஐஆர் பண்ணத்தான் செஞ்சாங்க. இதுக்கு முந்தி இருந்த தேர்தல் ஆணையர்கள்லாம். ஆனா எப்பயுமே இதுல வந்து என்னாச்சு, இத்தனாம் தேதியிலிருந்து நீ வந்து இன்னைக்கு வந்து உனக்கு இதே கிடையாது. வாக்குரிமையே கிடையாது. அந்த தேதியோட காலாவதி ஆயிருச்சு. புதுசா இப்ப நாங்க குடுக்குறோம்ல, இதுல நாங்க 2002 பேசிஸ்ல நீங்க எல்லாரும் இப்ப வந்து சொல்லணும். நாங்க 2002 பேசிஸ்ல வந்து இந்தந்த கண்டிஷன்ல இருந்தா நாங்க அந்த பெயர் சேர்த்துக்கிடுவோம். என்ன கண்டிஷன் இருந்தா சேர்த்துக்கோ, என்ன கண்டிஷன் இருந்தா சேர்த்துக்க மாட்டோங்கிறதெல்லாம் வந்து விவரமாக எதுவுமே வராது. அவங்க அவங்க அனுப்பி விட்டுருக்கிறதுலருந்து யாருக்கும் எதுவுமே சரியா புரிய முடியாது. படிச்சவங்களுக்கே இப்ப டெல்லியில வந்து வேலை பார்த்த என்னுடைய நண்பர் சொல்றாரு, நான் என்னுடைய கிரேடுக்கு தகுந்த டெல்லியில வந்து டெப்யூட்டி செக்ரட்டரியா இருக்கும்போது டைப் 4 வீடு குடுப்பாங்க. அதுக்கப்புறம் டைரக்டரா வந்தோனே டைப் 5 வீடு. வீடு கொஞ்சம் கொஞ்சம் முன்னேறிக்கிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் டைப் 6 குடுப்பாங்க. ஒரு ஆள் வந்து டெல்லியில 15 வருஷம் இருந்திருக்காரு.
வேற வேற காலகட்டத்துல. ஒரு ஒரு இப்ப நான் டெல்லியில வந்து 9 வருஷம் ஒரே நேரத்துல இருந்தேன். வழக்கமா 5 வருஷம் தான் இருக்க முடியும். ஆனா அமைச்சருக்கு இப்ப தனி உதவியாளரா போனா அவங்க எக்செப்ஷன் குடுப்பாங்க அமைச்சருக்காக வேண்டி. அது மாரி நான் மொத்தம் 9 வருஷம் இருந்தேன். இந்த 9 வருஷத்துல நான் வந்து 3 வீடு மாறியிருக்கேன். நான் எந்த அட்ரஸ குடுக்க? டெல்லியிலேயே நான் வந்து வாக்குரிமை பெற்றவனாக இருந்தால், நான் எந்த அட்ரஸ் குடுக்க முடியும்? இது மாரி பல பிரச்சனைகள் இருக்கு இங்க வந்து. பிரச்சனைகள் எல்லாம் ஒரு பக்கம் இருக்கு சார். நேற்று 2வது கட்ட விசாரணையாக நடிகர் விஜயிடம், தவிக தலைவர் விஜயிடம் விசாரணை சிபிஐ நடத்தி முடிச்சிருக்குது. 2ஆம் சுற்று சிபிஐ விசாரணை நேற்று முடிந்திருக்கிறது. இதுல ஒரு சார்ஜ வந்து தவிக சார்பாக சொல்றாங்க. நெறைய திமுக சார்பு ஊடகங்கள்ல அவரு கைது செய்யப்படுவார் அல்லது வேறு சார்ஜஸ் எல்லாம் அவரிடம் இருக்கு, அவர் மேல இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அப்படின்னு அவரு நேற்று வந்து தவிக சார்பாக ஒரு குற்றச்சாட்டை முன்வச்சாங்க. இந்த புதிய ஆனா தலைமுறை திமுக சார்புல இருக்காங்க. புதிய தலைமுறை திமுக சார்பால இருக்காங்க. இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு அங்க தொலைக்காட்சியில அங்கதான் முதல்ல வந்தது. சரி. அவர் அப்படி அப்படி ஒரு கருத்தை முன்வைக்கிறாரு. நேஷனல் மீடியா, அதாவது நேஷனல் மீடியான்னு சொல்றது தப்புதான். இங்கிலீஷ் மீடியா, இந்தியால ஒளிபரப்பாகும் இங்கிலீஷ் மீடியாலயும் முழுக்க அது அது தொடர்பான விவாதம் இருந்தது. விவாதங்கள் வந்தது. ஆனா அது அப்படின்னா வந்து இது எல்லாமே திமுக தரப்புல இருந்து இந்த செய்தியை கசிய விடல. சிபிஐ தரப்புல இருந்தோ அல்லது பிஜேபி தரப்புல இருந்தோ தான் அதை கசிய விட்டிருக்க முடியும் அப்படிங்கிற ஒரு உணர்வு வருது. அது சரியா தப்பாங்கிறத உங்ககிட்ட கேட்கணும்னு நான் நினைச்சுக்கிறேன் ஒண்ணு. இல்ல நிச்சயமா அதனுடைய திமுக தரப்பிலிருந்து கசிய விடவில்லை. அதுல சந்தேகமே கிடையாது. கிடையாது. இது பிஜேபி பண்ணுச்சா, சிபிஐ பண்ணுச்சான்னு எனக்கு தெரியாது. பிஜேபி சரி. பண்ணியிருந்ததுன்னா சரி, இவர கொஞ்சம் பயமுறுத்துறதுக்காக பண்ணியிருக்கலாம். நீங்க எங்க வழிக்கு வந்துருங்கன்னு சொல்றதுக்காக. அது பிஜேபி பண்ணியிருந்தா சரி, அது ஒரு பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லலாம். சிபிஐ மூலமா பண்ணியிருந்தாங்கன்னா, அது மிஸ்யூஸ் ஆஃப் அத்தாரிட்டின்னு சொல்லலாம். என்ன நடந்துச்சுன்னு நமக்கு தெரியாது. ஏதோ ஒரு இதுல இருந்து வந்திருக்கு நியூஸ் வந்து. சோர்ஸ் இன்ஃபர்மேஷன்னு சொல்லும்போது, பத்திரிகையாளருக்கு சுதந்திரம் இருக்கு. தன்னுடைய சோர்ஸ் என்னன்னு சொல்லாம இருக்கிறதுக்கு. அந்த சுதந்திரம் அவங்களுக்கு இருக்கு. இங்க எந்த சோர்ஸ்ல இருந்து வந்துச்சுன்னு நமக்கு தெரியாது. ஆனா ஏதோ ஒரு சோர்ஸ்ல இருந்து வந்திருக்கு. அது நிச்சயமா டிஎம்கே சோர்ஸ் இல்ல. அதுல சந்தேகமே கிடையாது. சரி. ஏன்னா டிஎம்கேக்கு வந்து இந்த இங்கிலீஷ் மீடியா இதில் வந்து என்டிடிவில இருந்து இவங்க எல்லாரையும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்றதுக்கு வந்து அவங்களுக்கு எந்த விதமான ஆக்சஸும் இன்னைக்கு கிடையாது. இந்த மாதிரி ஒரு நியூஸ் வந்து கொண்டு வர முடியும். ஏதோ ஒரு பொலிட்டிக்கல் நியூஸ், ஒரு டெவலப்மெண்ட் நியூஸ், தமிழ்நாடு சம்பந்தப்பட்ட நியூஸ் அப்படின்னா தே கேன் சர்டன்லி மேக் அ ரிக்வெஸ்ட். தே மே ஆர் மே நாட். இப்ப இதுல வந்து மெட்ராஸ்ல முதல் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி வெள்ளம் வந்திருந்த போது ஒரு இங்கிலீஷ் சேனலுடைய இவர் வந்து ரொம்ப வருத்தப்பட்டு சொன்னாரு, "நம்ம இந்தியா இந்தியான்னு பார்த்து டெல்லியிலேயே உட்கார்ந்துட்டு இருக்கோம். அங்க எப்படிப்பட்ட ஒரு வெள்ளம் வந்துச்சு? எப்படி மக்கள் வந்து மக்கள காப்பாத்துறதுக்குன்னு எந்திரிச்சு வந்தாங்க?" அப்படிங்கிறத சக பத்திரிகையாளர்கள் சொன்னதுக்கு அப்புறம் தான் நமக்கு தெரியுது. இதுல நம்ம ரொம்ப வெட்கப்படணும். இத நம்ம வந்து கவனத்துல எடுத்துக்கணுங்கிறது. இந்தியாங்கிறது டெல்லி மட்டும் இல்ல. பராசக்திக்கு முன்னாடியே அந்த வசனம் வந்துருச்சு. டெல்லி தான் இந்தியா. இல்ல அந்த விக்டிம் அவர் வந்து விஜய் வந்து ஒரு பாதிக்கப்பட்ட நபராக இருக்கிறாரு. டெல்லி அதிகாரம், சிபிஐ அதிகாரமோ அல்லது ஒன்றிய அரசினுடைய அதிகாரமோ, ஒன்றிய அரசினுடைய அதிகாரம் சான்றிதழ் வாரியம் மூலமாக, சிபிஐ அதிகாரம் ஒரு பக்கம். எல்லாமே வந்து அவரை பாதிக்கப்பட்டவராக, அதிக அழுத்தங்களுக்கு ஆட்பட்டவராக, அவரை ஒரு நெருக்கடிக்கு தள்ளும் விதமாக அவர் இருக்கிறாரு அப்படின்னு ஒரு பிக்சரை உருவாக்குவதனால என்னென்ன விளைவுகள் தமிழ்நாடு அரசியல் களத்துக்குள்ள ஏற்படும் ஒரு அப்படின்னு சிம்பத்தி ஓட்டு அவருக்கு கிடைக்கும்னு எதிர்பார்க்குறாங்க. சிம்பத்தி ஓட்டு. இதுவரைக்கும் அவருக்கு ஓட்டு போடணும்னு நினைக்காதவங்க கூட, அவருக்கு ஆ, அவர் மேல உள்ள சிம்பத்தினால அவருக்கு ஓட்டு போடலாம். அது எல்லாம் திமுகவின் ஓட்டுகள் பிரியும் அப்படின்னு அவங்களுடைய தெரியும். கால்குலேஷன். அது எனக்கு தெரிஞ்சு அவருடைய நேத்து அந்த கோர்ட்ல இருந்து இதுல சிபிஐ ஆஃபீஸ்ல இருந்து வெளியில வந்த உடனே பத்திரிகையாளர பார்த்து அவர் கையசைச்சது வந்து இதுல போட்டிருந்தாங்க. பார்த்தேன் நானு. ஆமா. ரொம்ப ஆ. சோகமான முகத்தோட வந்து கையசைச்சாரு. எனக்கு என்னவோ விஜயின் நடிப்பில் மெருகேறி இருக்கிறது என்று நினைக்கிறேன் இப்பொழுது. நிஜ வாழ்க்கையில் நன்றாக சார் அது நெகோசியேஷன் அல்லது அந்த மாதிரி வேறு விஷயங்களுக்காக வந்தாலும், அவருடைய கம்ஃபர்ட் ஜோன விட்டு வெளியில வர வேண்டியது இருக்குல்ல சார். அதுவே வந்து சோகம் தானே. அதுவே கஷ்டம் ஆம், தானே. அந்த ஆம். கஷ்டத்த கூட அவருடைய உணர்வுகள் வெளிப்படுத்தலாம். அதுவும் இப்ப சிவாஜிய பத்தி ஒரு இது என்ன சொல்லுவாங்க, அவர் மிகச்சிறந்த நடிகர். ஆனா, அவர் மேல இன்னொரு குற்றச்சாட்டு உண்டு. மிகைப்படுத்தப்பட்ட நடிப்பு அதிகமா செய்தார் அப்படின்னு. அதனால கம்ஃபர்ட் ஜோன பத்தி விட்டு வெளியில வந்த வருத்தத்த விட, அதிகமான முக உணர்ச்சிகளை காட்டுன மாரி தான் எனக்கு தோணுச்சு. சரி.
இதுல இன்னும் 2 செய்திகள் சார். அநீதிக்கு எதிராக மௌனம் காக்கும் நாடுகள் முன்னேறாது அப்படின்னு ராகுல் காந்தி பேசுறாரு. ரொம்ப பிலாசபிக்கலா அல்லது இன்னொரு வகையில அது ரொம்ப பொலிட்டிக்கல் கோட்டாக அது இருக்கு. அவர் பேசுறது எல்லாமே இப்போ ரொம்ப வேற லெவல்ல பேசுறாரு. ஆமா. அநீதிக்கு எதிராக மௌனம் காப்பது அப்படி காக்கும் நாடுகள் வந்து முன்னேறாதுன்னு சொல்றாரு. அது வெனிசுலால நடந்த அநீதிக்கு எதிராக அல்லது ஈரான்ல நடப்பதாக இருக்கிற அநீதிக்கு எதிராக அப்படி வரிசையாக அந்த நாடுகளுக்கு எதிராக இந்தியா எதுவும் சொல்லல அப்படிங்கிறதுனால சொல்றாரா? இல்ல அவர் என்ன கான்டெக்ஸ்ட்ல இத அதிகமாக சொல்றாரு? நீங்க சரியா சொன்னீங்க. அதாவதுங்க, அ இந்தியா வந்து 3 வேர்ல்டு லீடர்ஷிப் இந்தியால இருந்து எமர்ஜ் ஆகுதுன்னு நேரு காலத்துல இருந்தே உலக நாடுகள் வந்து உணர்ந்தன. நான் அலைன்டு மூவ்மெண்ட் வந்து அ நேருவும், நாசரும், டிட்டோ இந்த யுகோஸ்லேவியா டிட்டோ இவங்க 3 பேரும் தான் சேர்ந்து அந்த நான் அலைன்டு மூவ்மெண்ட்டே வந்து பிரகடனப்படுத்தினவங்க. அதனால நேருவுக்கு அந்த பேர் இருந்தது. அவருடைய மகள் இந்திரா காந்திக்கும் அந்த பேர் இருந்தது. ராஜீவ் காந்திக்கும் அந்த பேர் இருந்தது. 3 வேர்ல்டு லீடர் அப்படிங்கிறது நாட் கன்ஃபைன்டு ஒன்லி டு இந்தியா. அந்த 3 வேர்ல்டு அப்படிங்கும்போது இன்னொன்னு என்னன்னா, ஆம், இது சாராம மொழி, இன, மதம் இதெல்லாம் சாராம ஒடுக்கப்பட்டவர்களுடைய குரலாக ஒலிக்கின்ற குரல் அப்படின்னு சொல்லி இந்தியாவை ஒடுக்கப்பட்டவர்களுடைய குரலாக அவங்க பார்த்ததுக்கு அடிப்படை காரணம் யாராலையும் மறுக்க முடியாது. நேரு காந்தி ஃபேமிலி தான். இவங்க தான் பெரும்பான்மை ஆட்சியில் இருந்தாங்க. அந்நேரம் கொஞ்சம் கூட தயங்காம ஆப்பிரிக்காவாகட்டும், கல்ஃப் ஆகட்டும், எந்த இடமா இருக்கட்டும், இவங்க வந்து அந்த குரல் வந்து குடுத்திருக்காங்க. இன்னைக்கு ராகுல் வந்து அந்த குரல் கொடுக்கிறது அப்படிங்கிறது உண்மையிலேயே வந்து மகிழ்ச்சியா இருக்கு. அதாவது இந்தியாவின் ஆன்மா இன்னும் உயிரோடு தான் இருக்கிறது அப்படிங்கிறதுக்கு ராகுலுடைய குரல்லாம் வந்து ஒரு மிகச்சிறந்த அடையாளம். நம்ம எப்படி சொன்னோமோ, இது தமிழ்நாட்டுல வந்து முதல்வர் என்ற பதவிக்கு இன்று தகுதியானவர் யார் என்று பார்த்தால், திரு ஸ்டாலின் அவர்களுக்கு அண்மையில் வரக்கூடியவர்களாக யாரையுமே பார்க்க முடியல. இவர் வந்து ஏற்கனவே முதல்வரா இருந்திருக்காரு இபிஎஸ். மறுபடியும் முதல்வரா வரணும் அப்படின்னா, முதல்வரா நிச்சயமா ஃபங்ஷன் பண்ணுவாரு. ஃபங்ஷன் பண்ணியிருக்காரு. இனிமே பண்ண முடியாதா? ஆனால் எப்படிப்பட்ட முதல்வராக இருக்க வேண்டும்? அப்படின்னு சொல்லி ஆமா. பார்க்கும்போது, அப்படிப்பட்ட முதல்வராக இருக்க வேண்டும் என்று எந்நேரமும் முயன்று கொண்டிருப்பவர் ஸ்டாலின். அப்படின்னு சொல்லி நினைக்கிற அளவுக்கு அவருடைய செயல்பாடுகள் இருக்கு. அந்த அளவுக்கு மத்தவங்களுடைய செயல்பாடு வந்து அவருடைய உரைகள், பேச்சுக்கள் இத வச்சு பார்க்கும்போது தெரியல. அதே மாரி ராகுல் காந்தி அவருங்க பாரத் ஜோடோ யாத்ராவுக்கு முன்னால, பின்னாடின்னு சொல்லி ராகுல் காந்திய வந்து நிச்சயமா வகைப்படுத்தலாம். அவர் இந்தியாவை சரியாக உணர்ந்தார். அந்த ஏற்கனவே இந்தியாவை பற்றின கவலை இருந்தது. இந்தியாவை மிகச்சரியாக உணர்ந்தார். அடுத்து வந்து இன்னைக்கு உலகத்த பார்க்கிற அவருடைய பார்வை வந்து, இது எல்லாத்திலுமே நான் என்ன வந்து அப்ரிஷியேட் பண்றேன்னா, இன்னைக்கு ஒடுக்கப்பட்டவர்களின் குரலாக ஒலிப்பதற்கே பல பேர் தயங்குறாங்க. ம். வலிமை உள்ளவர்கள் பக்கம் சேர்ந்து கொண்டால், அது நமக்கு வலிமையை சேர்க்கும். எதுக்கு அனாவசியமா சண்டை போட்டுக்கிட்டு இருக்கணும்? அப்படின்னு நினைக்கிறவங்க பல பேர் இருக்காங்க. இப்ப என்னுடைய நண்பர் ஒருத்தர் வந்து என்கிட்ட கேட்டாரு. "ஏங்க உள்ள நிலைமை பார்த்தா காங்கிரஸ் இப்படி ஃபிராக்சர்டா இருக்கு. இன்னும் 10 வருஷத்துக்கு கூட பிஜேபி தொடர்ந்து ஆட்சியில் இருக்கலாம். எதுக்காக வேண்டி இந்த மாரி எப்ப பார்த்தாலும் நீங்க பேசிக்கிட்டே இருக்கீங்க?" நான் சொன்னேன், "10 வருஷம் ஆட்சியில் இருக்காங்கன்னா, அதுக்காக வேண்டியே வந்து எதிர்ப்புகள் எழுப்புறவங்க கொஞ்சம் பேர் இருக்கணுங்க. அப்பதான் ஜனநாயகம் இருக்கும். அதனால வந்து நமக்கு என்ன வருது? நல்லது கிடைக்குதா? நல்லது மோசமானது கிடைக்குதான்னு யோசிக்கக்கூடாது. நம்மளால முடிஞ்சது நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கணும்." இன்னைக்கு ராகுல் காந்தி அத பண்ணிட்டு இருக்காரு. உலக அளவுல. ஏன்னா இன்னைக்கு உலக அளவுல உள்ள நிலைமை, அமெரிக்கா நினைத்தால் வெனிசுலா அதுவரை கைது செய்து கொண்டு போய் விட முடியும். அமெரிக்கா நினைத்தால் டென்மார்க்கை பார்த்து உன் நாட்டின் ஒரு பகுதியை கொடுத்துவிட்டு போ என்று சொல்ல முடியும். அப்படிங்கிற நிலைமை வல்லான் வகுத்ததே வாய்க்கால் அப்படிங்கிற நிலைமை இன்னைக்கு வந்துகிட்டு இருக்கும்போது, இந்தியாவிலும் அப்படிப்பட்ட பிசிபேரஸ் டெண்டன்சிஸ் வந்து அதிக அளவு பலம் பெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் ராகுல் காந்தி இந்திய அளவில் என்று மட்டுமில்லாமல் உலக அளவிலும் தன்னுடைய கருத்துக்களை கூறியிருப்பது நமக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. இந்த மாரி இது பேசுறதுக்கு ஒரு ஆள் இருக்காரு அப்படின்னு சந்தோஷமா இருக்கு. ஆமா. நீங்க சொன்ன உடனேயே நான் அடுத்த செய்திக்கு போணும்னு நெனச்சேன். ஆனா இந்த கேள்வி தொக்கி நிக்குது. அதையும் கேட்டுட்டே அப்புறம் போறேன் சார். நேரு, இந்திரா ஒரு வேர்ல்டு ஸ்டேட் உலக அளவிலான அந்தஸ்தோட இருந்தாங்க. இந்தியாவுக்கு ஒரு அந்தஸ்தை பெற்றுக் கொடுத்தார்கள் அப்படின்னு சொல்றீங்க. ராஜீவ் வரைக்கும் கூட சொல்றீங்க. அ அதுக்கப்புறம் நரேந்திர மோடி வந்ததுக்கு அப்புறம் திரும்ப இந்தியாவுக்கு ஒரு உலகம் முழுக்க ஒரு புகழ் வந்திருக்குன்னு பிஜேபி கேம்பெயின் பண்றாங்களே சார். அதுல எவ்வளவு தூரம் உண்மை? அல்லது இடையில ஒரு 10 ஆண்டு காலம் மன்மோகன் சிங் ஒரு சைலண்டான ஒரு லீடராக, உலக லீடராக இருந்தாரு அப்படிங்கிற பார்வை எவ்வளவு தூரம் சரியானது அல்லது தப்பு? இல்ல மன்மோகன் சிங் வந்து அது மாரி சரியான லீடரா இருந்தாரு. ம். அதாவது சரியான கருத்துக்களை கொண்டிருந்தார்.
ஆனா இந்த ஆ. மாதிரியான ஒரு சூழ்நிலை வருது. அதுல இந்த மாதிரியான வலுத்து தன்னுடைய கருத்துக்களை கூறினார் அப்படின்னு நான் மன்மோகன் சிங்க பார்த்ததில்லை. அப்படி நான் பார்த்ததில்லை. சரி, சரி. ஆனால் இதற்கு எதிர்மறையான கருத்துக்களை என்றுமே அவர் கொண்டிருந்ததில்லை. ராகுல் காந்தி சொல்ற கொண்டிருந்ததில்லை. கருத்துக்களுக்கு எதிர்மறையான கருத்துக்களை என்றுமே கொண்டிருந்ததில்லை. அப்படிப்பட்ட எதிர்மறையான பேச்சுக்கள் அவர் என்றுமே பேசியதில்லை. ஹி வாஸ் a சாஃப்ட் அண்ட் நைஸ் ஜென்டில்மேன். ஹி டிட் நாட் டேக் a ஹார்ட் ஸ்டாண்ட்ஸ். ஆனா நேரு வந்து நேருவாக இருக்கட்டும், இந்திரா காந்தியாக இருக்கட்டும், ராஜீவ் காந்தியாக இன்று ராகுல் காந்தியாக இருக்க வேண்டும். சவுக்கு எடுக்க வேண்டிய நேரம் வந்தால், சூழ்நிலை வந்தால், சவுக்கை எடுத்துத்தான் தீர வேண்டும். அது யாருக்கு எதிராக? மெலியவர்களுக்கு எதிராக அல்ல. வலியவர்களுக்கு எதிராக. அந்த கோட்பாடு. சார் அவர் அந்த ஆ, நேரு பிலாசபிய அப்படியே ஃபாலோ பண்ணாரு மன்மோகன். ஆனா வாங்க. இன்னைக்கு நடக்குது என்னன்னா, இவங்க தாங்க விஸ்வகுருன்னு சொல்லிக்கிறாங்க. இவங்க தான் திரும்ப திரும்ப சொல்லிக்கிறாங்க. நான் ஒரே ஒரு கேள்வி தான் கேட்கிறேன். கோவிட் சமயத்துல வந்து இவர் வந்து என்ன சொன்னாரு? ட்ரம்ப் வந்து இந்தியா எங்களுக்கு வந்து வேக்சின்ஸ் கொடுக்கும் என்று நான் நிச்சயமாக நம்புகிறேன். என்னுடைய நெருங்கிய நண்பர், நல்ல நண்பர் மோடி தராவிட்டால் அப்படின்னாரு. அந்த மிரட்டல் இருந்தது. அந்நேரம் என்ன பண்ணாரு மோடி? குடுத்துட்டாரு. அப்படி குடுக்கும்போது என்னாச்சு? இதெல்லாம் இப்ப பேச மாட்டாங்க பிஜேபிக்காரங்க. குடுக்கும்போது என்னாச்சு? ஏற்கனவே எங்கெங்கெல்லாம் கமிட் பண்ணியிருந்தோமோ, அங்கெல்லாம் நம்ம அனுப்பல. நமக்கு உலக நாடுகள் மத்தியில கெட்ட பேர் வந்தது. இதுதான் உண்மை. இப்ப கோவிட பத்தி பேசணும்னா அநேகம் பேசலாம். இத மாரி ஒரு மிஸ்ஹேண்டில்டு சிச்சுவேஷனே கிடையாது. 2 சிச்சுவேஷன். டிமானிட்டைசேஷன், கோவிட். இந்த 2லயும் இவங்க உருப்படியா எதுவுமே பண்ணல. தங்களுடைய பிரச்சார திறமையினால அத மழுப்பிக்கிட்டு இருக்காங்க. அதான் உண்மை. அடுத்து வந்து இவர் வந்து சொல்றாருல்ல, நான் பாகிஸ்தான்காரன் ஒரு கேள்வி இந்த 5 நாள் யுத்தத்துக்கு அப்புறம், பாகிஸ்தான்காரன் கெஞ்சுன்னு கெஞ்சினான்னு யாரும் இல்ல. பிரதம மந்திரியே சொன்னாரு. நான் ஒரே ஒரு கேள்வி தான் கேட்டேன். ஐயா கெஞ்சுன்னு கெஞ்சினாங்களே, நம்ம கால பிடிச்சுக்கிட்டு நிக்கிற மாரி பேசுனாங்களே, அப்ப நீங்க ஏன் அவங்ககிட்ட காஷ்மீர் விட்டு ஓடி போயிருன்னு ஏன் சொல்லல? உங்களால ஏன் சொல்ல முடியல? அடுத்து திரும்ப திரும்ப உங்க நண்பர் ட்ரம்ப் வந்து நான் தான் போற நிப்பாட்டினேன்னு சொல்றாரு. நீங்க அப்படியே அவர் பேரையே சொல்லாம நாங்களாக முடிவெடுத்தோம்னு சொல்லி ஒரு 30 நாள் கழிச்சு சொல்றீங்க வழக்கம் போல. நீங்க சொன்னதுக்கு அப்புறமும் அவர் சொல்றாரு. அது மட்டும் இல்ல, தன்னுடைய ஆபீசர் ஒருத்தருக்கு வந்து அவார்டும் குடுத்தாரு. இவர் தான் எனக்கு ரொம்ப உதவுனாரு. நம்ம நாட்டுல இருந்து இந்த பேச்ச நிப்பாட்டு யுத்தத்த நிப்பாட்டுறதுக்கு இவர் தான் உதவுனாருன்னு ஒரு அவார்டும் குடுத்துட்டாரு. இதெல்லாம் பத்தி ஏன் மௌனம் காக்குறீங்க? நீங்க என்ன வலிமையோட இருக்கீங்க விசவிஸ் யுஎஸ்? அமெரிக்கா வந்து நமக்கு வந்து இந்த மாரி வரியெல்லாம் விதிச்சாங்களே, நீங்க ஏன் சொல்ல முடியல? நாங்க எந்த நாட்டு கூட வணிகம் செய்கிறோங்கிறது எங்கள் இறையாண்மை சம்பந்தப்பட்ட விஷயம். அதுல நீங்க இது மாரி பண்ணக்கூடாது. அப்படின்னு ஏன் சொல்ல முடியல? இந்த மாரியான சிச்சுவேஷன் வந்து மிசஸ் காந்தி வந்து டஃப் ஸ்டாண்ட் எடுத்திருக்காங்கல்ல. உங்களால ஏன் எடுக்க மிஸ்ஸஸ் முடியல? காந்தி மிஸ்ஸஸ் காந்தி டஃப் ஸ்டாண்ட் எடுத்திருக்கிறாங்க. நேரு இந்த மாதிரி விஷயங்கள்ல முடிவு எடுத்திருக்கிறாரு. அ மன்மோகன் சிங்கும் வந்து எப்போ அந்த மாதிரி இருக்கணுமோ அந்த இடத்துல காமாகவும், ஃபர்மாகவும் இருந்தாருங்கிறது ஆமா. தான் சார். 1, 2, 3 1, 2, 3 அக்ரீமெண்ட்ல எல்லார் கண்லயும் விரல விட்டு ஆட்டிட்டார்ல. ஆமா. அ அதாவது ஒரு விஷயம் சார். சிலருக்கு தான் வந்து இயல்பாகவே தலைமை பண்பு இருக்கு. அதாவது நம்ம தமிழ்ல வந்து வார்த்தை பஞ்சம் இருக்கான்னு தெரியல. அல்லது எனக்கு அது தெரியல. தலைவர் அப்படின்னு சொல்றத நம்ம பிரசிடென்ட்டுக்கும் சொல்றோம், லீடருக்கும் சொல்றோம். ஆனா லீடர்ங்கிறது வேற, ஒரு பிரசிடென்ட்ங்கிறது ஒரு பதவி. அந்த பதவியால சிலருக்கு மரியாதை கிடைக்குது. ஆனா ம். லீடர்ஷிப்ங்கிறது டோட்டலி டிஃபரெண்ட். அந்த மாதிரி லீடராக நேரு இருந்திருக்கிறாரு, காந்தி இருந்தது. மிஸ்ஸஸ் காந்தி இருந்திருக்கிறாங்கங்கிறத புரிந்து கொள்ள முடியுது. அப்படிதான் உண்மைதான். நீங்க சொல்றதுல இருந்து எனக்கு உணர்வு வருது. ஆ, நிச்சயமாங்க. இந்த சரி. கிருஷ்ணராவ் வந்து இதா இருந்தாரு. சபாநாயகர்ன்னு அந்நேரம் சொல்லுவாங்க. இதுக்கு ஆ, அவைத்தலைவர் லெஜிஸ்லேச்சர் அசெம்பிளிக்கு அவைத்தலைவர். வந்து. ஆ, ஆமா. அவைத்தலைவர் வந்து சபாநாயகர்ன்னு சொல்லுவாங்க அந்நேரம். அந்நேரம் இவரு வந்து சொன்னாரு. அண்ணா வந்து சொன்னாரு. சபாநாயகர் நாற்காலியில் அமர்ந்ததனால் பல பேர் புகழ் பெற்றார்கள். கிருஷ்ணராவ் அவர்கள் அமர்ந்ததனால் சபாநாயகர் நாற்காலி புகழ் பெற்றதுன்னு சொல்லி சொன்னாரு. புகழ் பெற்றது. அதே மாரி தான் நிச்சயமா பிரதம மந்திரி பதவியில போய் யார் வேணாலும் போய் உட்காரலாம். யார் வேணாலும் போய் உட்காரலாம். ஆனா பிரதம மந்திரி என்ற அந்த பதவி நேருவினால வந்து எவ்வளவு மரியாதை பெற்றது? மிசஸ் காந்தியினால எவ்வளவு மரியாதை பெற்றது? யாராவது மறுக்க முடியுமா? ஆ. இவர் வந்து இன்னும் குன்னார் மிர்கான்னு சொல்லி ஏசியன் டிராமான்னு ஒரு புத்தகம் எழுதினார். "எ ஸ்டடி ஆஃப் தி பாவர்ட்டி ஆஃப் ஏசியன் நேஷன்" அப்படின்னு குன்னார் மிர்கான் ஸ்வீடிஷ் எக்கானமிஸ்ட் நோபல் பரிசுலாம் வாங்கினவர். அது அந்த காலம் ரொம்ப ரொம்ப ஃபேமஸான ஒரு புத்தகம். அந்த புத்தகம். அதுல வந்து அவர் வந்து பொலிட்டிக்கல் இதையும் சேர்த்து ஏன்னா நீங்க எக்கானமி சேர்க்கும்போது பாலிடிக்ஸ் வந்து சேர்க்காம இருக்க முடியாது. குளோபல் எக்கானமி கேட்காம. பத்தி பேசும்போது. அப்ப அவர் அந்நேரம் பேசும்போது அவர் வந்து அந்த புத்தகம் எழுதியிருக்காரு. நேரு வாஸ் பரேடிங் த வேர்ல்ட் அஸ் அ குளோபல் லீடர். அவர் சொல்றாரு. உலக அரங்கில் உலகத் தலைவராக நேரு வலம் வந்தார். எந்த விதத்திலும் பொருளாதார வலிமை இல்லாத ஒரு நாடு,
அப்பொழுதுதான் அடிமைத் தலையிலிருந்து நீங்கிய ஒரு நாடு, அந்த நாட்டின் பிரதம மந்திரி உலக அரங்கின் தலைவராக வந்தது, அவர் எடுத்துக்கொண்ட கொள்கை கோட்பாட்டின் காரணமாக. அதை உலகம் உற்று நோக்கியதன் காரணமாக. ஏன்னா, நாகாலாந்து மூவ்மெண்ட் வந்தபோது, இவங்க வந்து அமெரிக்கா வந்து தே வர் ஹைலி வொரிட். இது என்னடா இது நம்ம ஏறக்குறைய குளோபல் டாமினேஷன்ல வந்துட்டோம். உலகையே நம்ம வந்து இது பண்ணி வச்சிருக்கோம், அச்சுறுத்தி வச்சிருக்கோம்னு சொல்லி வந்துட்டோம். புதுசா கிளப்பி விடுறாங்களே! அப்படின்னு சொல்லி கவலையோடு பார்த்த நேரம். அதனால இவருக்கு வந்து பாண்டும் கான்ஃபரன்ஸ் சொல்லுவாங்க. எந்த கான்ஃபரன்ஸ் சரி, நேருடைய குரலுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய மரியாதை இருந்தது. அந்நேரம் சூ என் லாய் வந்து இந்த கிழக்காசிய நாடுகள் பல பேர் வந்து கம்யூனிசத்துக்கு பயந்துகிட்டு சூ என் லாய் வந்து மரியாதை குடுக்காம, அவர சில கூட்டங்களுக்கு அழைக்காம இருந்தாங்க. அந்நேரம் நேரு தான் அவங்ககிட்ட பேசி அந்த கூட்டத்துக்கு சூ என் லாய அழைக்க வச்சாரு. ஆனா, அதுல இன்னொரு தப்பான ஒரு விளைவு வந்துருச்சு. சைனா ஃபெல்ட் ஸ்லைட்டட். இவங்க வந்து எங்கள வந்து கூட்டு போறதா? அந்த அளவுக்கு நாங்க கீழையான்னு சொல்லி அவங்களுக்கு வந்து கோவம் வந்துருச்சு. அந்த நேரத்துல. ஆனா நேரு இல்லாம சூ என் லாய் அந்த கூட்டங்களுக்கு போயிருக்க முடியாதுங்கிற அளவுக்கு நேருவுக்கு வந்து ஒரு இது இருந்தது. இவரு காஸ்ட்ரோ வந்தாரு. அமெரிக்காவுக்கு வந்தாரு. ஃபிடல் காஸ்ட்ரோ. வந்தபோது அவருக்கு எந்த ஹோட்டலுமே தங்குறதுக்கு இடம் குடுக்கல. எல்லாரும் பயந்தாங்க. அவரு சாதாரண ஒரு சின்ன ஹோட்டல்ல உட்கார்ந்துகிட்டு இருந்தாரு. யாரும் கண்டுக்கல. தன்னந்தனியாக ஃபிடல் காஸ்ட்ரோவை சென்று சந்தித்த முதல் உலகத் தலைவர் ஜவஹர்லால் நேரு. அன்போட, ஆதரவோட அவர்ட்ட பேசினாரு. அதுக்கப்புறம் உலக தலைவர் பல நாட்டு தலைவர்கள் ஒவ்வொருத்தரா வர ஆரம்பிச்சாங்க ஃபிடல் காஸ்ட்ரோவ பார்க்கறதுக்கு. ஃபிடல் காஸ்ட்ரோ இத வாழ்க்கையில மறந்ததே கிடையாது. உலகமும் மறந்தது கிடையாது. இந்தியாவுல மறந்திருக்கலாம். உலகம் மறக்கல. லீடர்னா அப்படித்தான் இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு அவர் ஒரு இலக்கணமாக இருந்திருக்கிறாரு. ஓகே. இன்னும் ஒரு செய்தி இருக்கு சார். 30 நிமிடங்கள் கடந்துட்டோம். சுருக்கமாகவாது பேசிருவோம். நேற்று முன்தினம் முதலமைச்சர் பேசினாரு. அந்த விருதுகள் சாகித்ய அகாடமிக்கு நிகராக ஒரு நிகராக அல்லது அதை விட உயர்ந்த விருது தொடர்பாக, இலக்கியம் தொடர்பாக, வாசிப்பு தொடர்பாக நேற்று அதை பற்றி நேற்று முன்தினம் முதலமைச்சர் பேசினாரு. நேற்று நம்ம இங்க பேசணும். அதனுடைய தொடர்ச்சியாக இன்றும் பேச வேண்டியது இருக்கு. ஏன்னா நேற்று துணை முதலமைச்சர் உதயநிதி ஒரு கருத்தை பேசியிருக்கிறாரு. தீ பரவட்டும் அப்படின்னு சொல்றத அறிவு தீ பரவட்டும்னு சொல்வதை நினைத்தாலே சிலருக்கு இப்போதும் பயம் வருகிறது அப்படின்னு சொல்றாரு. அவரு தீ பரவட்டும்ங்கிறத நீதி பரவட்டும்னு மாத்தி சான்றிதழ் வாரியம் பராசக்திக்கு கொடுத்தது அது ரெஃபரன்ஸாக வச்சிருக்கலாம். எதுக்காக சொல்றாருங்கிறது தெரியல. இன்றைக்கு கூட சில பேர் பயந்து நடுங்குகிறார்கள் தீ பரவட்டும்னு சொன்னா அப்படின்னு சொல்லி பேசியிருக்காரு. அந்த கான்டெக்ஸ்ட எப்படி சார் பாக்குறீங்க? எனக்கு அதோட நிறைவு செய்யலாம் சார். எனக்கு திரு உதயநிதிட்ட வந்து எனக்கு மகிழ்ச்சியான ஒரு விஷயம் என்னன்னா, அவர்ட்ட வந்து இந்த திராவிடர்ன்னு சொல்ற அந்த லட்சியத்த பற்றின பேச்சுடைய ஒரு தொடர்ச்சிய வந்து இவர்கிட்ட நான் பார்க்கிறேன். ரொம்ப பட்டவர்த்தனமா சொல்றதுன்னா, அந்த தொடர்ச்சிய இன்னைக்கு உள்ள சில திமுக அமைச்சர்கள்ட்ட கூட நான் பார்க்கல. இதான் உண்மை. திமுக தலைவர்கள் சில பேர்ட்ட கூட பார்க்கல. இன்னைக்கு வந்து பல இந்த இது கழகம்னு சொல்லி வச்சிருக்காங்கல்ல, திராவிட அப்படின்னு பேர் வச்சு கழகம்னு வச்சிருக்காங்கல்ல, அவங்கள பல பேர்ட்ட நான் இத பார்க்கல. ஏன்னா நான் இதுல வந்து ஒரு தடவ தஞ்சாவூர்ல வந்து பேசும்போது நான் வந்து சார் சொன்னேன். அது ஒரு சாரி சார் குறுக்கீட்டுக்கு மன்னிக்கணும் சார். அதெல்லாம் அறிஞர்களுடைய பிரச்சனை தானே சார். இல்ல தலைமையில உள்ளவங்களுக்கு அது தெரிஞ்சிருக்கணும். எதை பற்றி நம்ம எதுக்காக பேசுறோம், எதை பத்தி பேசுறோம் அப்படிங்கிறது வந்து தெரிஞ்சிருக்கணும். எதை பேசுகிறோம், எதற்காக பேசுகிறோம், எதை பற்றி பேசுகிறோம்ங்கிறது வந்து அவங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கணும். இதுல வந்து இந்த அறிவு தீ பரவணும்னு இவர் பேசுறது, இது எல்லாமே வந்து எனக்கு என்ன தெரியுதுன்னா, பெரியார் வந்து சில கருத்துக்கள்ல வந்து ஆணித்தரமா சொன்னாரு. திரு அண்ணாதுரை அதை கைவிடாமல் சில விஷயத்துல வந்து அவர் வந்து ஒன்றே குலம் ஒருவனே தேவன் சில அரசியல் காரணங்களுக்காக எடுத்துக்கிட்டாரு. ஆனா மற்றபடி அந்த அடிப்படை கொள்கைகள்ல வந்து காம்ப்ரமைஸ் பண்ணாம இருந்தாரு. கலைஞர் மேல வந்து பல குற்றச்சாட்டுகள் ஆட்சி அமைப்பில் வந்து பல குற்றச்சாட்டுகள் சொல்ல முடியும். எந்த ஆட்சியை பற்றியும் சொல்ல முடியும். ஆனால் அடிப்படை கொள்கைகளை அவர் நிறுத்து போக விடல. இன்னைக்கு இவரும் வந்து சாஃப்ட் பெர்சன்ங்கிற மாதிரியான ஒரு தோற்றத்தோடு இருக்கிற நம்முடைய முதல்வர் அடிப்படை கொள்கைன்னு வரும்போது விட்டு கொடுக்காம இருக்காரு. அடுத்த ஜெனரேஷன்ல உதயநிதி அப்படி இருக்காரு அப்படிங்கிறது ஒரு உண்மையை சொல்லணும்னா சரி ரொம்ப ஆறுதலான விஷயம். ஏன்னா பயம் இருக்கு பாருங்க. ஏன்னா அடுத்து வந்து இந்த ஜெட் ஜெனரேஷன் எந்த பக்கம் போய்கிட்டு இருக்காங்கிற பயம் இருக்குல்ல. அந்நியாரம் ஒரு துணை முதல்வரா இருக்கிறவரு, ஒரு முக்கியமான திராவிட முன்னேற்ற கழகத்து ஆளுங்கட்சியுடைய முக்கியமான தலைவர்கள் ஒருத்தரா இருக்கவரு, தன்னுடைய அந்த இந்த அந்த 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 கட்சியுடைய அடிப்படை கொள்கைகள்ல முழு தெளிவோட இந்த மாதிரி பேசுறாங்கிறது மகிழ்ச்சியான விஷயம். ரொம்ப நன்றி சார். இப்ப நீங்க பேசுனதுல விஜய் மீதான விசாரணை, விஜயினுடைய திரைப்படத்திற்கு வந்திருக்கக்கூடிய நெருக்கடி, இது போன்ற விஷயங்கள் அவரை ஒரு விக்டிமாக பாதிக்கப்பட்டவராக கொண்டு வந்து நிறுத்தி,
அதன் மூலமாக திமுகவுக்கு போகின்ற பாஜக எதிர்ப்பு வாக்குகளை அல்லது விஜய்க்கான அனுதாப வாக்குகளை விஜய் பக்கம் கொண்டு போவதற்கான ஒரு டிசைனாக இருக்கலாம் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான கருத்து. ரெண்டாவது, அறிவுத்தி பரவட்டும் அப்படின்னு உதயநிதி எடுக்கக்கூடிய அந்த முன்னெடுப்புல ஒரு கன்சிஸ்டன்சி, ஆங்கிலத்துல சொன்னா கன்சிஸ்டன்சி, தொடர்ச்சி இருக்குது. அதை விடாம அவர் பேசிட்டு இருக்கிறாருங்கிற ஒரு கருத்தை வலியுறுத்தி இருக்கிறீங்க. அது கிட்டத்தட்ட லீடர்ஷிப் குவாலிட்டி, அந்த வெறும் துணை முதலமைச்சர், முதலமைச்சர் அப்படிங்கிற லெவல்ல இல்லாம லீடராக இருக்கிறாங்க. பார்ட்டி பிரசிடென்ட், செக்ரட்டரி அல்லது நிர்வாக தலைமை அப்படின்றதெல்லாம் இல்லாம உண்மையான தலைவர்களாக, மக்கள் தலைவர்களாக இருக்காங்கிறத மென்ஷன் பண்ணிருக்கிறீங்க. இந்த 3 முக்கியமான கண்டென்ட்டோட நம்ம நிறைவு செய்யலாம் சார் இன்னைக்கு. ரொம்ப நன்றி. வணக்கம் சார். வணக்கம். வணக்கம்.